அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله. قال نبينا محمد صلى الله عليه وسلم: அஹ்லுல்லாஹி அஹ்லுல் குர்ஆனி வ ஹாஸத்துஹு. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த புனிதமான இரவிலே அல்லாஹுவின் பேரருளை பெறுவதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை முழுமையாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களை விட்டு நம் யாவரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுலா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்து நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. இந்த உலகத்தை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்வு சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்ற பெற்றோர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினாலே புனிதமான ரமலானை இந்த வருடத்தில் அடைவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். அந்த ரமலானிலே நோன்பு வைப்பதற்கும் நல்ல பல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்கினான். இதோ ரமலானினுடைய சிறப்பிற்குரிய இரவிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறான். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெறவும் இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நாம் இதில் செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஏற்று நமக்கான சிறந்த கூலியை இந்த உலகத்திலும் தந்து நாளை ஆகிரத்திலும் நிறைவான கூலியை வழங்கி அருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமான ஒரு இரவிலே நாம் இருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு. இதன் மதிப்பும் மேன்மையும் இதனுடைய உயர்வும் அல்லாஹுவின் ஒற்றை வசனத்தில் ஒரு வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொன்னான், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்றால் 1000 மாதங்கள் ஒருவர் செய்து நின்று தொழுது இபாதத் செய்து கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை இந்த ஒற்றை இரவில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கெல்லாம் வழங்குகிறான். பொதுவாகவே ஆசைதான் நம்முடைய லட்சியத்தை அடைய வைக்கும். எதை நம்ம ஆசைப்படுறோமோ அதாகவே ஒரு கட்டத்தில் மாறுவோம், அடைவோம். அது தீராத ஆசையாக இருந்தால், அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த தாகம் இருந்தால், அந்த லட்சியம் கனவு இருந்தால், கண்டிப்பாக இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதை அடைந்தே தீருவோம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் வருகிறார்கள். மக்கா சொந்த ஊர், காபா இருக்கிறது, அல்லாஹுவின் ஆலயம். நினைத்த நேரமெல்லாம் போனால் தவாஃப் செய்யலாம், நினைத்த நேரம் போனால் உம்ரா செய்யலாம்,
மக்காவில் பிறந்து அங்கே வளர்ந்து அதை பார்த்து பார்த்து இபாதத் செய்து பழக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள், புலம்பெயர்ந்து வருகிறார்கள். அங்கிருந்து நாடு விட்டு நாடு மாறி வர்றாங்க. மதீனாவிலே காபா இல்லை. மதீனாவிலே அந்த மக்காவில் இருக்கக்கூடிய சிறப்பு அமல்களை போன்று இங்கே செய்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எதுவும் இல்லை. நபி வந்ததற்கு பிறகு அந்த நகரமே முக்கியத்துவமாக மாறியது, அது வேறு விஷயம். ஆனால் மக்காவில் இருக்கிற காபா, அங்கே செய்யக்கூடிய உம்ரா, அங்கே செய்யக்கூடிய தவாஃப், அதனுடைய பிரம்மாண்டமான பலன் நன்மை நமக்கெல்லாம் பறிபோய்விட்டதே என்ற ஆதங்கம், அது ஆசையாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் திருச்சபைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள், நினைச்சா உம்ரா செய்வோம், நினைச்சா தவாஃப் செய்வோம். இங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லையே, என்றாலும் நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம், இது அல்லாஹ்வின் உத்தரவு. அங்கிருந்து இங்கே வர வேண்டும், இந்த மார்க்கம் இன்னும் ஓங்க வேண்டும், இந்த மார்க்கம் உலகத்தின் நாலாபுரத்திலும் பரவ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எண்ணம், அந்த அல்லாஹ்வுடைய திட்டம். அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் நன்மை, அதன் மீது இருக்கக்கூடிய தீராத ஆசை எங்களை இப்படி கேட்க வைத்து விட்டது நபியே என்று சொன்னார்கள். அல்லாஹ் உடனே உத்தரவு கொடுத்தான், அங்கே கிடைக்கிற நன்மை இங்கேயும் கிடைக்கும். அங்கே மட்டும்தான் உம்ரா கிடையாது, மதீனாவிலும் உம்ரா செய்யலாம், மதீனாவிலும் உம்ரா செய்த நன்மையை கிடைக்க பெறலாம் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ததஹர ஃபீ பைத்திஹி ثم أتى المسجد القباء فصلى فيه ركعتين كان كعمرة. யார் ஒருவர் மதீனாவில் தான் இருக்கும் இடத்திலேயே ஒது செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி குபா பள்ளிவாசலுக்கு போய், மதீனாவில் ஒரு பள்ளி இருக்கிறது தான் மஸ்ஜிதுல் குபா, முதலில் ஹிஜ்ரத் செய்து வந்து நபிகள் இறங்கிய இடம் அதுதான். அங்கேதான் முதல் ஜும்மா தொழுதார்கள். அந்த இடத்தில் போய் யார் 2 ரக்காய் தொழுது விடுகிறாரோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கான க சவாபி உம்ரா, அல்லாஹ் உம்ராவுடைய கூலி அவருக்கு கொடுத்துருவான்னாங்க. சஹாபாக்கள் ஆசை வச்சாங்க, இன்னைக்கு நம்மளும் அதை என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். இன்று நாமும் மதீனாவுக்கு போனால், மதீனாவுக்கு போய்விட்டு பார்க்கக்கூடிய மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்று மஸ்ஜிதுல் குபா. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரம் சனிக்கிழமை குபா பள்ளிக்கு போவார்கள். போய் அங்கே 2 ரக்காய் தொழுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்திலே கலந்து உறவாடுவார்கள் என்றெல்லாம் வருகிறது. குபா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சஹாபாக்களை தான் சிறப்பு செய்யும் விதமாக குர்ஆன் சொல்கிறது, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். குபா பள்ளியை சுற்றி சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள், ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, பரிசுத்தத்தை பிரியப்படுகிறார்கள். அல்லாஹ்வும் பரிசுத்தத்தை நேசிக்கிறான், அவனும் சுத்தத்தை பிரியப்படுகிறான். யாரெல்லாம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களை நேசிக்கிறான்ற செய்தியை நபியே சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வசனம் அந்த குபா பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்காகவே இறங்கிய வசனம். சஹாபாக்களின் ஆசைதான் இன்றைக்கு நம்மையும் குபா பள்ளியின் நன்மையை அடைய வைப்பதற்கு, அதனுடைய பலனை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பை தந்தது இல்லையா? அதே போன்றுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஆசை. முன்னால் இருந்த சமுதாயம் எல்லாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், எவ்வளவு நன்மை செய்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பனு இஸ்ரவேலர்களிலே 1000 ஆண்டுகள் போர் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. 1000 வருஷம் எடுத்த வாழை கீழே வைக்கிறதே இல்லை, 1000 வருஷம் தொடர்ச்சியாக போர். பல்லாயிரம் வருடங்கள் சஜ்தா செய்தவர்கள் உண்டு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களின் செய்தி மட்டும் குர்ஆனில் இருக்கிறது, ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமூக மக்களிடத்திலே மார்க்க பிரச்சாரம் மட்டும் 950 வருஷம் செய்தார்கள். மொத்த வாழ்க்கை இல்லை, வெறும் மார்க்க பிரச்சாரம், இந்த ஏகத்துவத்தை எடுத்து வச்சது மட்டுமே 950 ஆண்டுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை ஜீவிதத்தின் மொத்த வருடம் அது 1000-ஐ தாண்டி கடந்து போகிறது. இப்போ ரசூலுல்லாவுக்கு ஆசை, என்னுடைய உம்மத்து ரொம்ப கம்மியான ஆயுள் காலம் தானே, ஆமாரு உம்மதி மாபைன சித்தீன வஸ்ஸபீன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தினுடைய உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடையில. அப்படின்னா பெரும்பாலும் அத்தனை நாட்கள் தான், ஒரு 65 70க்கு மேலே போனால் சொல்கிறோம், நம்மளே சொல்லிக்கலாமா இல்லையா, போனஸில் ஓடுதுங்க எனக்கெல்லாம் அப்படின்னு. இப்போ 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இவ்வளவு குறைந்த காலம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, முன்னாள் காலத்தில் ஒரு பெண்மணி, முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி
தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டார் என்று அவர் அடக்க ஸ்தலத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததாம். அந்த வழியாக கடந்து போன அந்த நபி அந்த பெண்கிட்ட கேட்டாங்களாம், ஏமா அழுகுறீங்க? அந்த அம்மா சொன்னாங்களாம், என் புள்ள வஃபாத் ஆயிட்டாரு. வஃபாத்துங்கிறது எல்லாருக்கும் நடப்பது தானே. பிறப்பு எப்படி அது உண்மையும் அதே போன்று இறப்பும் உண்மை தானே. இல்லை இல்லை, அது நாங்கள் நம்பியிருக்கோம். ஆனால் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு, ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு. அந்த நபி கேட்டாங்கன்னா, உங்கள் பிள்ளைக்கு எத்தனை வயசுமா? 500 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. 500 வயசு தான் ஆச்சு. அது ரொம்ப சின்ன வயசு அந்த காலத்தில். இன்னைக்கு 50 கிடக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. 50 எங்க, 30 பெரிய பாடாக இருக்குது இன்றைய. அதுவும் இந்த கோவிடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இறப்பு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. பல்வேறு விதமான நோய்களிலே சிக்கி தவித்த மனிதர்களுடைய இறப்பு எண்ணிக்கை கூடியிருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்ப சர்வசாதாரணமாக ரொம்ப குறுகிய காலத்திலே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் உம்மத்து இவ்வளவு கம்மியான காலம் வாழ்றாங்க. 1000 வருஷம் 1700 வருஷம் வாழ்ந்த மக்கள் எல்லாம் செய்த நன்மை என் உம்மத்துக்கு வேண்டாமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நம்மை எங்கெல்லாம் யோசிக்க வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். நம்முடைய நலவின் மீது நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கிறார்கள் பாருங்கள், கனவு கண்டிருக்கிறார்கள் பாருங்கள். உடனே தான் அல்லாஹ் கொடுத்தான், உங்கள் உம்மத்துக்கும் அந்த உம்மத்து செய்ததை விட பன்மடங்கான நன்மை கிடைப்பதற்கு நான் வழிவகை செய்கிறேன். அதுதான் வருடா வருடம் ரமதான் வரும், அந்த ரமதானில் லைலத்துல் கத்ர் வரும். அதிலே அவர்கள் இபாதத் செய்தால் 1000 மாதங்களை விட அது சிறந்த இரவு. அதில் செஞ்சுட்டா போதும், நிறைய கிடைச்சிடும். நான் ஒரு ராத்திரி 83 வருஷத்துக்கு சமமானது. ஒரே ஒரு இந்த ராத்திரி 83 இயர்ஸ். நீங்க கணக்கு போட்டு பார்த்துங்க, பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை லைலத்துல் கத்ரை அடைந்தோம் நாம், எத்தனை லைலத்துல் கத்ரை இழந்தோம் நாம். அடைந்தோம் என்றால் நீங்கள் 83 × 10 10 பெருக்கிங்க. 25 என்றால் 25ஐ பெருக்கிக் கொள்ளுங்கள். 45 என்றால் 45ஐ பெருக்கிக் கொள்ளுங்கள். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து நல்லமல் செய்த வாய்ப்பை, அந்த நன்மையை நமக்கு தரப்போகிறான் அல்லாஹ் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஆசைதான், நல்ல சிந்தனை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் சரி, சஹாபாக்களுக்கும் சரி, அல்லாஹ்விடத்திலிருந்து சில பரிசுகளை வாங்கி தந்தது. அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகளில் மிகச்சிறப்பான பரிசுதான் இந்த இரவு. இந்த இரவு முக்கியத்துவமான இரவு. ஏனென்றால் இந்த இரவில் தான் அல்லாஹ் ரோடு போட்டு இருக்காங்க போல தெரியுது. ரோட்டு மேலே யாராவது பைக் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஓரம் விடுங்க, கொஞ்சம் இக்ராம் செய்யுங்க. அது யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ரோட்டில், மெயின் ரோட்டில் யாராவது இருசக்கர வாகனம் நிப்பாட்டியிருந்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் உள்ளே விடுங்க, அல்லது பக்கத்து ரோடுகளில் விட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இரவு சிறப்பு பெறுவதற்கு முக்கியத்துவம் காய்ந்த காரணம் என்னவென்றால், இந்த இரவில் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கினான் இல்லையா? அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அல் குர்ஆன் என்பது ஒரு புரட்சி மிக்க வேதம். நாம் கடந்து போவதற்கான வேதம் அல்ல. இன்னைக்கு அல்லாஹ்வின் பேரருளால் ரமதான் பிறை 1 குர்ஆனை துவங்கி இப்ப வரைய, இன்னைக்கு வரைய குர்ஆன் முழுமையாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா? 1வது பிறையிலிருந்து இந்த 27வது பிறை வரை மொத்த குர்ஆனும் ஓதி நிறைவாகி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. குர்ஆனை ஓதுவதற்கும் நசீபை தரட்டும், ஓதப்படுகிற குர்ஆனை கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தரட்டும். உள்ளபடியே இந்த குர்ஆனை முழுமையாக, இந்த தராவீகளை கேட்டவர்கள் உள்ளபடியே பாக்கியத்திற்குரியவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அதன் மூலமாக அவர்களுக்கு தரக்கூடிய வெகுமதிகள், சன்மானங்கள் அது எண்ணில் அடங்காதது. சாதாரண நிலையில் ஓதக்கூடிய குர்ஆனை விட, சாதாரண நிலையில் கேட்கக்கூடிய குர்ஆனை விட திருக்குர்ஆனை தொழுகையில் கேட்பது பன்மடங்கு கூலியை பெருக்கி தரக்கூடிய காரியம். குர்ஆன் ஒரு புரட்சிமிக்க வேதம். எங்கெல்லாம் இந்த குர்ஆன் போனதோ அங்கெல்லாம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ள குர்ஆன் போயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் அவருடைய வீட்டுக்குள்ளே குர்ஆன் போய்விட்டது. உங்களுக்கு தெரியுமா, குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது நபிக்கு. நபிதான் அந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த நபி மதீனாவுக்குள்ளே போவதற்கு முன்னால் மதீனாவுக்குள்ளே குர்ஆன் போய்விட்டது. நபி மதீனாவுக்கு போகல இன்னும், ஆனால் மதீனாவுக்குள்ளே குர்ஆன் போனது. குர்ஆன் மக்களின் மனங்களை ஆட்சி செய்தது. குர்ஆன் மனித மனங்களை வென்றெடுத்தது. சொல்ல போனால் ஒரு சஹாபிதான், முஸ்அப் பின் உமைர்,
ஒற்றை சஹாபியாக மதீனாவிலே இருந்து சுழண்டு சூறாவளி பிரச்சாரம் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி இல்ல. அவர் சூறாவளி பிரச்சாரம் எல்லாம் செய்யல. அவர் திருக்குரானை ஓத மட்டும்தான் செய்தார். வந்து அமருவார்கள், உட்காருவார்கள், கேட்பார்கள். கேட்டு கேட்டு அந்த குரான் பலரை ஈர்த்தது. இப்ப நபி வருவதற்கு முன்னால் அந்த மண் பக்குவப்பட்ட மண்ணாக, பண்படுத்தப்பட்ட மண்ணாக மாறுவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தது இந்த குரானை தான். அன்பு பெருமக்களே, இன்றைய காலத்தில் நமக்கான மிகப்பெரிய ஒரு கட்டுச்சாதம், நமக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு ஒன்று இருக்குமேயானால் அல் குரானை தவிர்த்து வேறில்லை. அதிடத்தில் மட்டும்தான் நாம் அடைக்கலமாக வேண்டும். 6 மாதங்கள் தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களின் துன்பங்களை வார்த்தைகளால் சொன்னாலும் அது முழுமை பெறாது. அவர்களின் கண்ணீரை நாம் வார்த்தைகளால் சொல்லி முடித்துவிட முடியாது. ஒரு 10 நாளைக்கு முன்னால் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய துருப்பு ஒரு குடும்பத்தின் இருக்கக்கூடிய வீட்டை தகர்த்து உடைத்து எரிந்திருக்கிறது. அல் ஜசீரா நிறுவனம், அந்த செய்தி ஊடகம் அந்த வீட்டுக்குள்ளே போய் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இடிபாடுகளுக்கு இடையிலே ஒரு 10 வயது சிறுமி, அந்த குழந்தைக்கு பெயர் மரியம். அந்த குழந்தைக்கு பெயர் மரியம். அந்த மரியம் என்ற பெண் இடிபாடுகளுக்கு மத்தியிலே உள்ளே உட்கார்ந்து கொண்டு திருக்குரானை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஈமானிய வலிமை, எவ்வளவு பெரிய பக்குவம் வேண்டும். அந்த குழந்தை இடத்திலே போய் அல் ஜசீரா கேட்கிறது, ஏமா எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு கிடக்குது, உன்னை சுத்தி ஆதரவுக்கு அடைக்கலத்திற்கு பெருசா யார் இருக்கிற மாதிரி தெரியல, உனக்கு ஆதரவும் அடைக்கலமும் என்னம்மா அப்படின்னு அந்த ஜசீரா கேட்கிறது. அந்த 10 வயது மரியம் என்ற குழந்தை குரானை தூக்கி காட்டுகிறது. இதுதான் எனக்கு ஆதரவு, இதுதான் எனக்கு அடைக்கலம். பொழுதுபோக்கு உனக்கு எதுவும் இல்லையம்மா என்று கேட்டாள். இதைவிட பொழுதுபோக்கு எனக்கு வேற என்ன இருக்கிறது? 6 நாளைக்கு ஒரு குரானை நான் முடிக்கிறேன். 6 நாளைக்கு ஒரு குரானை நான் முடிக்கிறேன். இதைவிட எனக்கு என்ன பொழுதுபோக்கு வேண்டியது இருக்கிறது? இதுதான் எனக்கு பொழுதுபோக்கு. அல் ஜசீராவின் ஊடகத்தினுடைய அந்த ஊடகவியலாளர் கண்ணீர் விட்டுக்கொண்டே அந்த குழந்தையை கடந்து போகிறார். உள்ளத்தில் கேள்வியை வைத்துவிட்டு போகிறார். இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி கிடக்கக்கூடிய பாலஸ்தீனத்தின் 10 வயது குழந்தை மரியமுக்கு இருக்கிற ஈமான் நமக்கு இருக்கிறதா என்று கேள்வியை வைக்கிறார். குர்ஆன் உலகத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வேதம். அல் ஜசீரா அதே நிறுவனம் பாலஸ்தீனத்தில் 39 ஹாஸ்பிட்டல்ஸ் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கிறது. 39 மருத்துவமனைகள். மருத்துவம் செய்வதற்கு உபகரணங்கள் இல்லை, சொல்ல போனா விளக்குகள் இல்லை, கரண்ட் இல்லை. 2 ரக்காயத் கரண்ட் இல்லாமல் நம்மால் தொழ முடியவில்லை இப்பொழுது, இல்லையா? குபுகுபு என்று வேர்க்கிறது, என்ன செய்யன்னே தெரியல. அங்கே மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு கரண்ட் இல்லை. என்ன செய்யறாங்கன்னா, சுத்தி அவர்களுடைய உறவுக்காரர்கள், தெருக்காரர்கள், நண்பர்கள் போனை கொண்டு வந்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அந்த மருத்துவத்தை செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஓடி வருகிறார் ஒரு பெற்றோர் வர்றார், ஒரு பையனை தூக்கிட்டு. அந்த பையனுடைய கை அப்படியே துண்டாக அருந்து விழும் சூழலில் இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். மருத்துவமனையில் விளக்கு இல்லை. சொல்ல போனால் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஆனால் இதுதான் உண்மை. அனஸ்தீசியா இல்லை. அங்க மயக்க மருந்து கொடுத்து தான் அங்கே அந்த பிள்ளைக்கு மருந்தை அந்த வலிக்காமல் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை. அப்படியேதான் அதை கட் செய்து சரி செய்து எதையாவது போட்டு ஒட்ட வேண்டும். சுத்தி டார்ச்சை வைத்துக்கொண்டு அப்படியே விளக்கை கொடுக்கிறார்கள். மருத்துவர் அப்படியே அந்த பிள்ளையினுடைய கையை கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்கிறார். அந்த விளக்கின் இடையிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல், என்ன படிக்கிறது? வேறொன்றும் இல்லை. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா ஃபகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். அவர்களை நீங்கள் அச்சப்படுத்தினால்
பயப்படுத்தினால், அவர்களை துன்பப்படுத்தினால் அதன் மூலம் அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அல்லாஹ் போதும் சொல்லுவாங்க, எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும் என்று சொல்வார்கள். இதை ஓதுவது வேறு யாரும் இல்லை, எந்த பையனுடைய கை அருந்து துண்டாக விலை இருக்கிறதோ அந்த பையன் தான் ஓதிக்கொண்டிருக்கிறான். முன்னோர்கள் சஹாபாக்களின் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம் இப்படியான நிகழ்ச்சிகளை. ஆனால் நாம் வாழும் இந்த 21வது யுகத்திலே ஒரு தேசத்தில் ஒரு பகுதி மக்களின் ஈமானிய உணர்வை, குர்ஆனுக்கும் அவர்களுக்குமான தொடர்பை பார்க்கிற பொழுது நாம் எந்த தேசத்தில், எந்த உலகத்தில், எந்த மூலையில் இருக்கிறோம், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு யோசிக்க வைக்கிறது. குர்ஆன் அப்படி அவர்களின் உள்ளத்தோடு இணைந்திருக்கிறது. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த 6 மாதத்தில் மட்டும் பாலஸ்தீனத்தில் மட்டும் 500 பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். நான் என் பிள்ளைய மனனம் செய்ய வைக்க முடியல. என் பிள்ளையின் கல்வியிலே கொண்டு போய் ஒரு 3 சூறாக்களை அல்லது ஒரு 30 சூறாக்களை ஏற்றி வைக்க முடியவில்லை. எனக்கு அவ்வளவு நேரத்தின் நெருக்கடி, என்னுடைய வேலை பளு, இதையெல்லாம் செய்ய வைக்க முடியவில்லை. ஆனால் 6 மாதமும் குண்டுகளுக்கு மத்தியில் தான் அந்த மக்கள் வாழுகிறார்கள். 500 குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். நான் எதுக்கு சொல்றேன்னா, குர்ஆனுக்கும் அவர்களுக்குமான தாக்கத்தை பாருங்கள். நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, ஒரு பெண் ஒரு பெண் அந்த பெண் இடிபாடுகளுக்கு மத்தியிலே வந்து நின்று கொண்டு சத்தமாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லுது. என்ன வார்த்தைனா, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதும், அல்லாஹ் போதும், யாரும் நீங்க வர வேண்டாம், அரபுகளே கேட்காது உங்களுக்கு காது, நீங்கள் எண்ணெய் வளத்திலே உலகத்தினுடைய உல்லாச முறையிலே நீங்கள் சொக்கி மயங்கி கிடக்கிறீர்கள், எங்கள் கூக்குரல் உங்களுக்கு கேட்காது, உலகமே நியாயவான்களே எங்களின் பார்வை, எங்களின் சப்தம் உங்களுக்கு கேட்காது, யாரும் நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை படைத்த அல்லாஹ் எங்களுக்கு போதும். இந்த ஈமானை, இந்த வலிமை யார் கொடுத்தது? அவர்களோடு இருக்கக்கூடிய குர்ஆன் கொடுத்தது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சமீபத்திய நிகழ்வுகளை. எங்கோ ஒரு புறத்தில் முஸ்லிம்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த தியாகங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு உலகத்தின் இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈமானிய பாக்கியத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். ஈமானிய வளத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அமெரிக்காவிலே ஒரு பெண்மணி இருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு நன்னசீபை கொடுத்து விட்டார். அந்த அம்மா பேரு மோர்கன். லட்சக்கணக்கான சமூக வலைதளங்களிலே லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை கொண்ட பெண்மணி. இந்த சின்ன சின்ன குட்டி வீடியோஸ் போடுறதுல டிக்டாக்ல அந்த அம்மா ரொம்ப பிரபலம். யுஎஸ் முழுக்க அறிமுகமான ஒரு பெண். அந்த பெண் சமீபத்தில் அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அரைகுறையோடு செய்வதில்லை டிக்டாக் என்ற முடிவோடு அந்த பெண் இருப்பதாக நாம் தகவல் அறிகிறோம். ஷான் கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான சமூக வலைதள செயல்பாட்டாளர் அவர். அமெரிக்காவில் மட்டும் சுமார் 65 லட்சம் தன்னுடைய வாடிக்கையாளர்களை, ஃபாலோவர்ஸை கொண்டவர் அவர். ரொம்ப பெரிய சமூக சோசியல் மீடியாவில் பிரபலமான ஆள். இவர் பிரபலமான ஆள் என்பது மட்டுமல்ல, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் யுஎஸ்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு கருப்பின மனிதரை ஒரு வெள்ளை நிற போலீஸ்காரர் பூட்ஸ் காலை வைத்து அவருடைய கழுத்திலேயே அப்படியே மிதித்து இனவெறியை வெளிப்படுத்தி அவரை கொன்றார். இந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள். இந்த விஷயத்திற்கு எதிராக அமெரிக்கா முழுக்க இந்த விஷயத்தை இயக்கமாக கொண்டு சென்றவர் இந்த ஷான் கிங். உலகம் வளர்ந்து விட்டது, நாம் வளர்ந்த நாடாக இருக்கிறோம், பெரிய பெருமை பீத்தி கொள்கிறோமே, நம்ம நாட்டில் தான் இப்படி ஒரு மனிதனுக்கு எதிராக நிறத்தை காரணம் காட்டி படுகொலை நடந்திருக்கிறது, இதுக்கு நீதி வேண்டும், இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா முழுக்க பிரச்சாரம் செய்தவர். அவர் சமீபமாக நடந்து கொண்டிருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய அந்த கொடுமைகளுக்கு எதிராக தனக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர் முக்கியமான ஃபிகர். அவர் அமெரிக்காவில் பல நபரால் பார்க்கப்படக்கூடியவர், பின்பற்றக்கூடியவர். சோசியல் மீடியாவில் நெருக்கடி வருது, அவருக்கு பல்வேறு டார்ச்சர்கள் வருது, இடைஞ்சல் வருது. என்ன செஞ்சார் தெரியுமா? நேராக வீட்டுக்கு போனார், மனைவியை கூப்பிட்டாரு. தரதரன் இந்த ரமதானுடைய 2வது நாள், ரமதான் பிறை 2,
நேர பள்ளிவாசலுக்கு வந்தார். பாதிக்கப்பட்ட என் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குரல் நான் கொடுக்கிறேன் என்ற காரணத்திற்காக வேண்டியே என்னை நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குறீர்கள், என்னை நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள், எனக்கு பல்வேறு விதமான கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த மக்கள் இருக்கிற அதே சத்தி இஸ்லாத்தில் நானும் என்னை நினைச்சுக்கிறேன், இனிமேல் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் முஸ்லீம்கள், குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் படும் வேதனை, சித்திரவதை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய பலம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குரானிய தொடர்பு, அதன் மூலமாக உலகத்தின் வேறு ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்றது ஒன்று ரெண்டு, ஆனா தெரியாத விஷயங்கள், சொல்லாத விஷயங்கள், பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. அன்பு பெருமக்களே, அந்த குர்ஆன் நமக்கு வேண்டும், அந்த குர்ஆனுக்கோடு நெருக்கம் நமக்கு வேண்டும். வருடா வருடம் ரமதானிலே நாம் குர்ஆனை ரமதானில் ஓதுகிறோம், தொழுகையில் கேட்கிறோம். அந்த குர்ஆனுக்கும் நமக்குமான அந்த இறுக்கம், அந்த ஈமானிய தொடர்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உள்ளத்திலேயே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அன்பு பெருமக்களே, அந்த தொடர்பு நமக்கு இருக்குமேயானால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சிரமங்களும் நம்மை நெருக்கினாலும், கழுத்தை போட்டு சுத்தி எடுத்தாலும் நிச்சயம் நாம் மனம் தளர்ந்து விடவே மாட்டோம். 3 புனித தலங்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம், மக்காவினுடைய பள்ளிவாசல். இன்னொன்று மஸ்ஜிதுல் நபவி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய மதீனத்து பள்ளிவாசல். இன்னொரு பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். 2 மஸ்ஜிதுகளினுடைய இமாம்களின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன, ஹரம்ல, மக்காவில் ஆகட்டும் மதீனாவில் ஆகட்டும். 2 ஹரம்களும் எவ்வளவு மக்கள் நடமாட்டத்தால் அப்படியே நிரம்பி வழிகிறது, இதையும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ஒரு புனிதத்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா. 4 நாளைக்கு முன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பள்ளிவாசலின் இமாம் ஜும்மா தொழுகை முடித்துவிட்டு எல்லோரிடத்திலும் சேர்ந்து நின்று கொண்டு கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹும்ம இன்னனா ஜூஆ ஃபஅத்இம்னா, யா அல்லாஹ் நாங்கெல்லாம் பசியா இருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கிறார். நாங்கெல்லாம் பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு நீ சாப்பாடு கொடுன்னு கேட்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த ரமதானில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை, ஒரு பிரம்மாண்டமான ஒரு முஸ்லீம்களின் புனிதத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து ஒரு குரல் கேட்குமையானால் எவ்வளவு நெருக்கடிக்கு அந்த மக்கள் ஆளாகி இருப்பார்கள். அந்த நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு ஈமானிய உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. அல் ஜசீரா போய் ஒரு 60 வயசான ஒருத்தர் போய் பேட்டி கேட்குது. நீங்க இன்னைக்கு இஃப்தார் செஞ்சீங்களே, எதை வச்சு இஃப்தார் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குது. எதை வச்சு நீங்க இஃப்தார் செஞ்சீங்க? அந்த 60 வயது கிழவர், வயதானவர் சொல்கிறார், தண்ணி தான், வேற என்ன அப்படிங்கிறார். தண்ணி தான், வேற என்ன? சரி, அப்ப சஹர் என்ன செஞ்சீங்க? எதை வச்சு இஃப்தார் செய்யறோம்னா அதுதான் சஹர். எதை வைத்து இஃப்தார், அதே சஹர். இன்றைக்கு ஒரு நாள் கஞ்சியிலே உப்பு தூக்கலாகி போய்விட்டால் நமக்கு தாங்க முடியவில்லை. கொஞ்சம் கறி வித்தியாசப்பட்டு விட்டால், கொஞ்சம் அதனுடைய அந்த சேர்மானங்கள் எல்லாம் சரியா இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி வருது. விதவிதமான விஷயங்களை வைத்திருக்கிறோம். வெறும் தண்ணீரை கொண்டு நோன்பு வைத்து, தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்து, எல்லா சகிப்புத்தன்மையின் மொத்தவருமாக இருக்கக்கூடியவர்கள் தான் உலகத்துக்கு ஈமானிய பாடம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, அந்த உன்னதமான மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த புனித பூமியினுடைய வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் விடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்களிடத்திலிருந்து தான் நாம் இந்த குர்ஆனிய பாடத்தையும் படிக்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது அவ்வளவு மகத்தானது. குர்ஆன் என்பது அவ்வளவு மகத்தானது. வெறும் சம்பிரதாயத்திற்கான வேதம் அல்ல குர்ஆன். வாங்கி பள்ளிவாசல்ல வச்சிடுறது அல்லது வாங்கி வீட்டில் கொண்டு அலமாரில் வச்சிடுறது, முடிஞ்சு போச்சு. தேவைப்பட்டா என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்த்துக்கலாம், இல்லைன்னா அவ்வளோதான். அல்லது வருஷம் ரமதான்ல ஒரு குர்ஆன் அல்லது 2 குர்ஆன், மிஞ்சி போனா 3 குர்ஆன் ஓதிட்டோமா, முடிஞ்சிருச்சு கடமை, இனிமே அடுத்த ரமதான்ல பார்த்துக்கலாம். அல்ல, குர்ஆன் பரக்கத்தை தரக்கூடிய வேதம். அதை ஓதினால், நபிகளின் ஹதீஸை கவனியுங்கள். நீங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
பொருளாதாரத்திலே செழிப்பு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்கள் என்றார்கள். குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய கடமையில் முதன்மையானது ஓத வேண்டும். அதற்கடுத்து அந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அதற்கடுத்து அந்த குர்ஆனை சொல்லக்கூடிய விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதெல்லாம் குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும்னா, முதல்ல உங்களுக்கு பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும், நெருக்கடி இருக்காது. நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். குர்ஆன் ஓதப்படுகிற இல்லத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது குர்ஆனால் கிடைக்கக்கூடிய முதல் நன்மை. இரண்டாவது நன்மை என்னன்னா, எங்க குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுதோ அங்க ஷைத்தானின் சேட்டைகள் இருக்காது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அங்கே இருக்காது. அந்த வீடுகளிலே அல்லது அந்த குடும்பத்திலே அல்லது அந்த நிறுவனத்திலே இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி இக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா. பக்ரா சூரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருக்கிற ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் அலமாரியில் வைக்கிற வேதம் அல்ல, பரக்கத்தை பெற்று தருகிற வேதம். குர்ஆன் வெறும் வைத்து அழகு பார்க்கிற வேதம் அல்ல, நம்மோடு இருக்கிற நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கான விண்டான வேதம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்ல, உலகத்தில் நம்மளோட சுற்றி எல்லாரும் வாழ்றாங்க. நம்ம அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, நாம பெத்த பிள்ளைங்க இருக்குதுங்க, உறவுகள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். நமக்கு எதுவும் ஒன்றென்றால் ஒரு குரலுக்கு உதவி செய்வதற்கு அக்கம் பக்கம் இருக்கிறது, நம்மை சுற்றி ஒரு பெரும் படையே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் நாம் தனியாக மட்டும்தான் இருப்போம். அங்கே சப்தமிட்டாலும் ஆள் வராது, அங்கே குரல் கொடுத்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை, உங்களுக்கு உதவி செய்வதற்கும் ஒருவரும் இல்லை. அதுதான் மரணத்திற்கு பிறகு மண்ணறையில் கொண்டு வைக்கப்படக்கூடிய அந்த நாள். அதுதான் மண்ணறையிலிருந்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிப்பாட்டப்படக்கூடிய நாள். இந்த ரெண்டு இடத்திலும் உதவியாளர் கிடையாது. நம் குரலுக்கு மரியாதை செய்து நமக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் குர்ஆனோடு தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ, குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிறார்களோ, இக்ராஉ அல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிசாஹிபிஹி. அல் குர்ஆனை படியுங்கள், ஓதுங்கள். நீங்க ஓதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு துணையா வந்து குர்ஆன் நிற்கும். நீங்கள் மண்ணறையில் படுத்ததற்கு பிறகு, நீங்கள் மண்ணறையில் போய் அமர்ந்ததற்கு பிறகு, உங்களை வைத்ததற்கு பிறகு உங்களுக்கு திடுக்கம் வராது. நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பக்கத்தில் குர்ஆன் இருக்கும். குர்ஆன் சொல்லும், பயப்படாதே, நீ என்னை ஓதினாய் அல்லவா, உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ ஓதினாய், என்னை எடுத்து பார்த்தாய், என்னை நீ மனனம் செய்தாய், என்னை நீ எப்படியாவது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று விரும்பினாய், உனக்கு பக்க பலமா ஆதரவா சப்போர்ட்டா பாதுகாப்பா அல்லாஹ் என்னை வந்து நிப்பாட்டியிருக்கான், பயப்படாத என்று குர்ஆன் சொல்லும். நாளை அல்லாஹ்விடத்திலே சொல்லும் அதே குர்ஆன், யா அல்லாஹ், இவருக்கு நான் சிபாரிசு, இவருக்கு நான் சிபாரிசு, இவரை நீ ஒன்றும் செய்யக்கூடாது, இவருக்கு நீ எந்த தொந்தரவையும் கொடுக்கக்கூடாது, எந்த வேதனையும் இவருக்கு இருக்கக்கூடாது, நான் இவருக்கு சிபாரிசாக நிற்கிறேன். காரணம், இவர் என்னை படித்தார், இவர் என்னை மன்னமிட்டார், இவரை என்னை ஓதினார், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னை கொஞ்சம் எடுத்து நடப்பதற்கு முயற்சித்தார். எனவே நான் தான் இவருக்கு இப்பொழுது சப்போர்ட், நான் தான் இவருக்கு இப்பொழுது ஆதரவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே குர்ஆன் அலமாரியில் வைக்கக்கூடிய வேதம் அல்ல, ஓதுகிற வேதம். அதன் மூலமாக மன்னரையிலும் மறுமையிலும் நமக்கான பாதுகாப்பை தருகிற வேதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், யா முஆத், இதா அரத்த ஐஷ சுஅதா, உலகத்திலே வாழும் பொழுதே நல்லவராக சிறப்பு பெற்றவராக நீ வாழணும்னு ஆசைப்படுறியா? சிறப்பான மனிதர்களின் வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறாயா? இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் பொழுது ஷஹீதுகளினுடைய அந்தஸ்துல மரணிக்கணும்னு ஆசைப்படுறியா? மூணாவது கேட்டாங்க ரசூலுல்லாஹ், வன்னஜாத யௌமுல் ஹஷர், எல்லாரும் கூட்டி எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே உனக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? வல் அம்ன யௌமுல் ஹவுஃப், என்ன ஆகும் என் நிலை, என்ன ஆகும் என் நிலை, எனக்கு வலது கடத்திலா பட்டோலை அல்லது இடது கடத்திலா பட்டோலை, நான் வலதுபுற அணியா அல்லது இடதுபுற அணியா?
எனக்கு அரிசின் கீழே நிழல் உண்டா அல்லது வெப்பத்தில் நான் அப்படியே விடப்பட போகிறேனா என்ற அச்சத்தில் பயத்தில் இருக்கும் அந்த நாளில் உனக்கு பயமில்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்று நீ விருப்பப்படுறியா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. வன்னூர யௌம அப்துலுமாத், இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வின் பேரொளி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? வவ்வில்ல யௌமல் ஹரூர், அதிகப்படியான வெப்பத்தினால் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களின் வேர்வையில் நினைந்து அப்படியே தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது நிழலில் நீ இளைப்பாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஹஜ்ரத் முஆத் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வர்ரைய யௌமல் அத்ஷ், தாகத்திலே அப்படியே தவிக்கக்கூடிய நாள் அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சக்ராத்துடைய சமயத்திலே மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் நேரத்திலே எந்த அளவுக்கு தாகம் ஏற்படும் என்பதை சொன்னார்கள். வறட்சி எந்த அளவுக்கு ஏற்படும்? இன்னைக்கு நமக்கு எப்படி ஏற்படுது? நோன்பு திறக்கும் பொழுது அந்த குளிர்ந்த நீரை குடித்தவுடன் எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு, எவ்வளவு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. நோன்பு திறந்து விட்டால் இப்படி துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களிலே வந்திருக்கிறது, அல்லாஹ்வே, வறட்சியாக இருந்த என் நாவை நீ குளிர்மைப்படுத்தி விட்டாய், நோன்பை திறப்பதற்கு வாய்ப்பை தந்தாய், நீ தரக்கூடிய இந்த நோன்புக்குரிய பலன் எங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தில் எந்த பொருள்பட இந்த துவாவை ஓதுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப வறட்சி இன்னைக்கு பார்க்கிறோம். மரணத்தின் நேரத்திலே எப்படி இருக்கும் என்றால் வறட்சி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விளங்குற மாதிரி சொன்னாங்க, கடல் நீரை மொத்தமாக நல்ல நீராக மாற்றி அவருக்கு கொண்டு வாயில் ஊற்றினாலும் தாகம் தீராது. மொத்த கடல் நீரையும் கொண்டு போய் வாயில் ஊற்றினாலும் தாகம் தீராது. அவ்வளவு தாகம், அவ்வளவு வறட்சி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தாகத்தின் நாளில் உனக்கு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும், அந்த நாவறட்சியை விட்டு நீ பாதுகாக்கப்படணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து கேட்டாங்க, வல் வஸ்ன யௌமுல் ஹிஃபா, நன்மை தீமை அளக்கப்படக்கூடிய அந்த தராசிலே உன் நன்மையின் தட்ட கணக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? வல் ஹதிய யௌமத் தலால், மக்கள் எங்கே போவது, இங்கா அங்கா, வலது பக்கமா இடது பக்கமா, எங்கே போவது என்று தத்தளிக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று விருப்பப்படுறாயா? ரசூலுல்லாஹ் 10 விஷயத்தை கேட்கிறாங்க. இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் வேணுமா என்று வரிசையாக ஒவ்வொன்றாக கேட்டுவிட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான், ஒன்றை மட்டும் செஞ்சா போதும், ஃபதுரிஸில் குர்ஆன் ஃபஇன்னஹு திக்ருர் ரஹ்மான், குர்ஆனை படி, அது ரஹ்மானுடைய பேச்சுனாங்க. குர்ஆனை படி, பிறருக்கு படிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடு, அதை மனனம் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி, முடிந்தால் மனனம் செய், ஏனென்றால் அது ரஹ்மானுடைய பேச்சு. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நாள் சிறப்பு பெறுவதற்கு முக்கியமான காரணிகளில் ஒன்று, இந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையை இறக்கி தந்தான். அருள்மறை இறங்கப்பட்ட இந்த நாளிலே அந்த அருள்மறைக்கும் நமக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தால் கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஓத வேண்டும், குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்ய வேண்டும். நம் வீட்டிலே வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மனனம் செய்வதற்கு ஏற்பாட்டை, ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். நான் படித்திருக்கிறேன், நான் கேட்டும் இருக்கிறேன். முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு 6 மாதம், ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக லாக்டவுன் இருந்தது இல்லையா, கோவிட்ல. அந்த சமயத்தில் அந்த 4 மாத லாக்டவுனை பயன்படுத்தி ஒரு 8 வயது குழந்தை மொத்த குர்ஆனை மனனம் செய்தது. மொத்த குர்ஆனை மனனம் செய்தது வெறும் 4 மாசத்துல. நான் சொல்லி, காயல்பட்டினம் அந்த ஊர், இந்த காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த பிள்ளை பேரு ஜெய்னபு நாச்சியா, 8 வயதை நிரப்பமான பிள்ளை 4 மாதத்தில் மொத்த குர்ஆனை மனனம் செய்தது. அன்பு பெருமக்களே, உங்களுக்கும் எனக்குமாக சேர்த்து சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே குர்ஆன் இருக்க வேண்டும். அந்த குர்ஆன் உள்ளத்திலே நிறைவாக இருக்கும் பட்சத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற பொழுதும் அவர்கள் வழி தவறி போய்விட மாட்டார்கள். நம்முடைய உள்ளத்திலே குர்ஆனின் வசனங்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் மனனமாக இல்லையோ, கல் பைத்தில் ஹரிபி, பாலடைந்த வீட்டுக்கு சமம். நாங்க சொல்லாச, பாலடைந்த வீட்டுக்குள்ள யாரும் போறதுக்கு எப்படி அச்சப்படுவாங்களோ, பயப்படுவாங்களோ, பல்வேறு விதமான விஷ ஜந்துக்கள் அங்கே குடியிருக்குமோ, அப்படித்தான் குர்ஆன் இல்லாதவரின் உள்ளத்திலே, குர்ஆனினுடைய வசனங்கள் தேக்கப்படாத உள்ளத்திலே தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தேங்கி நிற்கும். தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே ஊடுருவி இருக்கும்.
அதையெல்லாம் அடித்து துவைத்து வெளியேற்றக்கூடிய வேலையை குர்ஆனினுடைய வசனங்கள் செய்யும். எனவே இந்த புனிதமான இந்த நன்னாளிலே, இந்த புனிதமான இந்த இரவிலே, குர்ஆன் இறங்கிய நாளிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இறைவா எங்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு வாய்ப்பை கொடு, எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனினுடைய அந்த வசனங்களை மனனம் செய்வதற்கு, உள்ளத்திலே குர்ஆனை தாங்கி அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பை கொடு என்று. நாளை மறுமையிலே அல்லாஹ் கிரீடம் அல்லவா கொடுப்பான். நம்ம புள்ள குர்ஆனை ஹிஃப்து பண்ணிட்டாருன்னா நமக்கு அல்லாஹ் தருவான் கிரீடம், நம்மை தூக்கி வைத்து அழகு பார்ப்பான். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, நிக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. என்ன இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்குது, தனி சேரு, அவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, இவ்வளவு பிரம்மாண்டமான கிரீடமா, சூரியனை விட பிரகாசமாக இருக்குது. யார் இவங்க? நபிமார்களா அல்லது சுகதாக்களா, சாலிஹீன்களா அல்லது வலிமார்களா, சஹாபாக்களா? எல்லாரும் விசாரிப்பாங்க. பதில் சொல்லுவாங்க, யாருமே கிடையாது. இவங்க நபிமார்களும் இல்லை, சுகதாக்களும் இல்லை, அல்லது வலிமார்கள் இல்லை. பின்ன யாரு இவங்க? குர்ஆனை மனனம் செய்த பிள்ளையின் தாய் தகப்பன், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதினுடைய தாயும் தகப்பனும் இவர்கள். அல்லாஹ் தான் வேதத்தை உள்ளத்தில் தாங்கி இருக்கிறதுனால அந்த பிள்ளைய பெத்தாங்கல்ல இவங்க, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை இது. அப்படி என்றால் பொதுவாகவே பெற்றோர்களின் பண்பு தனக்கு கிடைப்பதை விட 2 மடங்கு தான் பிள்ளைக்கு ஆசைப்படுவோம். தான் அனுபவிக்காத சுகங்களை எல்லாம் தான் பிள்ளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்போம். நான் தான் படிக்கல, நீயாவது படுறா, நான் தான் இந்த உத்தியோகம் பார்க்கிறேன், நீ இந்த உத்தியோகத்தை வந்துடக்கூடாது, நீ அங்க இருக்கணும், நீ வந்தா 4 பேர் எந்திரிக்கணும், நீ கையெழுத்து போடுற இடத்துல இருக்கணும் என்று சொல்றோமா இல்லையா? நான் ஒரு சாதாரண வேலை செய்து கூலி தொழிலாளியாகவே வாழ்ந்து விட்டேன், நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ காரை திறந்து நீ வரணும், நீ வந்தா உன் கார் டோரை ஓபன் பண்றதுக்கு 2 பேர் நிக்கணும், அந்த இடத்துல நிக்கணும், நான் படாத, நான் அனுபவிக்காததை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் பெற்றோரின் இயல்பு. அது இயல்பான குணம். உலகத்தில் அந்த மாதிரி இயல்பு உலகத்தில் யாருக்கும் கிடையாது, எந்த உறவுக்கும் கிடையாது. கலப்படமற்ற ஒரு அன்பு உலகத்தில் வேண்டும் என்றால் தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் மட்டும்தான் கிடைக்கும், வேற யார்ட்டையும் கிடைக்காது. கலப்படம் இல்லாத அன்பு, கொஞ்சம் கூட சுயநலம் கிடையாது, கொஞ்சம் கூட சுயநலம் கிடையாது. அன்பர்களே, அல்லாஹ் அந்த குர்ஆனை மனனம் செய்த பிள்ளைகளின் தாய் தகப்பனுக்கே இதுவென்றால் அவங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான்? அதை பார்த்து அந்த தாய் தகப்பனும் சந்தோஷப்படுவார்கள். நமக்கே இவ்வளவு கொடுத்துருக்கான் அல்லாஹ், நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்க போறான், அதை பார்க்கணுமே, அந்த காட்சியை பார்க்கணுமே, அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கணுமே, என் பிள்ளை எவ்வளவு ஒரு இடத்துல இருக்கான், அல்லாஹ் எவ்வளவு ஒரு இடத்துல இருக்கான், நான் பார்க்கணுமே என்று அந்த பெற்றோர்களின் உள்ளமும் இயங்கும் என்பதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆனுக்கும் நமக்குமான நெருக்கத்தை கூட்டுவோம். நாம் குர்ஆனோடு நெருங்குவதற்கு என்னென்ன வழி உண்டோ, நாமோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களோ நம்முடைய வீட்டு பெண்களோ அதற்கான வழிகளை ஏற்பாடு செய்து கொடுப்போம். இந்தந்த வழி இப்படிலாம் போனா குர்ஆனை படிக்கலாம், இந்தந்த வழி இப்படிலாம் போனா குர்ஆனை மனனம் செய்யலாம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாகி போச்சு. ஆன்லைனில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய டீம் இருக்கு தெரியுமா? ஆன்லைன்ல உட்கார்ந்து குர்ஆனை மனனம் செய்வதற்கென்று ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், படிப்பதற்கு மாணவர்களும் இருக்கிறார்கள். அவ்வளவு இலகுவாக ஆக்கப்பட்டு விட்டது குர்ஆனை மனனம் செய்வதற்கு. அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்களுக்கு குர்ஆனை கொடுப்பதற்கு, அதன்படி வாழ்வதற்கான சூழலை அமைத்து தருவதற்கு, அந்த மார்க்கத்தினுடைய செய்திகள் அவர்களுக்கு சென்று சேர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய பள்ளியில் ரொம்ப கனவு கண்டோம், பெண்களுக்கான ஒரு தனி இடம் வேண்டும், அவர்கள் மார்க்க படிப்பதற்கு, குர்ஆன் படிப்பதற்கு, மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்கு, ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய முயற்சியின் பின்னணியிலே அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய பள்ளிக்கு பக்கத்திலேயே அன்னை சல்மா என்ற அந்த தாயாரினுடைய நினைவாக அழகான ஒரு மதரசா, குர்ஆனையும் மார்க்கத்தையும் சேர்த்து தருவதற்கு, குர்ஆனை மனனம் செய்வதற்கும் மார்க்கத்தினுடைய செய்திகளை நம்முடைய வீட்டு பெண்களுக்கு, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு முழுமையாக கொண்டு சேர்ப்பதற்கும் பெண் ஆசிரியர்களும் இன்னும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களையும் வைத்து மிகச்சிறப்பாக அல்லாஹ்வின் அருளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய பெண்கள் லைலத்துல் கத்ரிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மேல்தளத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தால் எனக்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி 1 நிமிடம் பொறுங்கள், உங்கள் பேச்சுகளை எல்லாம் நிப்பாட்டி வையுங்கள். இந்த மதரசா ஒரு பெரும் முயற்சியின் பின்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உயர்ந்த நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய மஹல்லாவை, நம்ம பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கம் போய் சேர்ந்து ஒரு சிறந்த முன்மாதிரியான குடும்பமாக, பெண் பிள்ளைகளாக அவர்கள் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலும், அவர்கள் நாளை திருமணமாகி கல்யாணம் முடித்து வெளியே போகிற பொழுது மிகச்சிறந்த முன்னுதாரணமான பெண்களாக, மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் பயப்படக்கூடிய பெண்களாக உருவாகி வாழ வேண்டும் என்ற சிந்தனையிலும் அது ஒரு பெரிய பொருள் செலவிலே ஒரு பெரிய ஏற்பாட்டோடு அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அருளால் கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் துவக்கப்பட்டது. ஒரு 7 மாணவிகள் இப்பொழுது அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் ரமதானுக்கு பின்பும் இன்ஷா அல்லாஹ் அந்த மதரசா துவக்க விழா இருக்கிறது. அடுத்து ஆலிமா கோர்ஸ் 3 வருஷம். அதே போன்று குர்ஆன் மனன பிரிவுக்கென்று ஒரு சின்ன நேரம். இன்ஷா அல்லாஹ் பெண்கள் உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய காலங்களை, உங்களுடைய தேவைகளை எல்லாம் கொஞ்சம் சுருக்கிக் கொண்டு அதை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். பெண்கள் எப்படி முயற்சிக்க வேண்டுமோ ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் அதற்கான வழிவகையை அவர்களுக்கு செய்து தரணும். என் வீட்டில் என்னுடைய மனைவி, என் வீட்டில் என்னுடைய மகள் மார்க்கம் படித்தால் அவள் மூலமாக நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்வேன். அவருடைய குடும்பத்தினுடைய அமைப்பு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே மாறும் பொழுது என்னுடைய அமைப்பும் மாறப்போகிறது. அதனால் எனக்கும் பலன் கிடைக்கப் போகிறது என்ற சிந்தனையிலே அதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பதற்கு தயாராக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் ஆரம்பிக்கிற பொழுதே சொன்னேன், 7 பேரை கொண்டுதான் மதரசா துவங்கி இருக்கிறது என்று வருத்தப்பட மாட்டோம். அல்லாஹ் இதே எண்ணிக்கையை 700ஆக கூட மாற்றுவான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் ஒவ்வொரு நிறுவனங்களும் துவக்கப்படும். இஹ்லாஸும் அல்லாஹ்வின் உதவியும் சேர்ந்திருந்தால் நிச்சயம் அதற்கு வெற்றி விழா காண்பதற்குரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தருவான் என்பதை உறுதியாக நம்புகிறோம். அன்பு பெருமக்களே, உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம், அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்க குடும்பத்து பெண்கள், நம்முடைய வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு, மார்க்கத்தை தருவதற்கு அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே மிகுந்த அன்போடு வேண்டுகிறேன். அதே போன்று நம்முடைய பள்ளியிலே குர்ஆன் மதரசா என்று ஒன்று நடக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித் தரதுக்கு, குர்ஆனை படித்து தர்றதுக்கு, குர்ஆனை மனனம் செய்து வைப்பதற்கு, சின்ன சின்ன சூறாக்களை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்றி வைப்பதற்கு, அதற்கும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அதில் நேரம் கொடுக்கிறதுக்கு, அதற்கான சூழலை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி தருவதற்கு நாம் தான் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த புனிதமான இந்த நன்னாளிலே குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பை இறுக்கப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். வல்ல அல்லாஹ் நம் எல்லா காரியங்களையும் துணை நிற்பானாக. இந்த நன்னாளிலே, இந்த இரவிலே அல்லாஹ் எந்தெந்த நலவுகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு அனுப்பி தருகிறானோ எல்லா நலவையும் பெற்ற நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியமான நல்வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து கடைசி வரை மருத்துவமனையினுடைய துன்ப துயரங்களை விட்டு அல்லாஹ் எல்லா மக்களையும் காத்து ரட்சிப்பானாக. புனிதமான இந்த இரவினுடைய பரக்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தருவானாக. இன்னும் சொற்பமாக இருக்கக்கூடிய ரமதானினுடைய நாட்களில் இன்னும் உற்சாகத்தோடு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுவின் அருளையும் அன்பையும் அவனுடைய கரிசனத்தையும் கருணையையும் முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.